Hi friends, welcome to AC Editography YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா உங்களோட கைன்மாஸ்டரில் அந்த கிளிப் கிராப்பிங் சொல்லிட்டு அதில் வந்து இந்த கால்மி டிஜே இந்த எஃபெக்ட்டும் அப்புறம் எப்படி இந்த ஸ்வீட் லைஸ் இந்த எஃபெக்ட் எப்படி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது சொல்லிட்டு அன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டரில் எக்ஸ்ட்ராவாக அதில் டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் இருந்தால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பீட்ஸ்ன்னு சொல்கிற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் கைன்மாஸ்டரோட ஆப் தான். அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி இதான் வந்து அந்த ஆப்பு. அந்த ஆப்போட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சும்மாக்காண்டி இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், இருங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் மாதிரியே மேலே வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்மி டிஜே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் அப் தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கால்மி டிஜேன்னு சொல்லிட்டு அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு அது மேலே வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் சிம்பிள் லோகோ ஒன்று போட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த டிக்டாக்கு கீழே கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஓகேன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு டவுன்லோட் வந்து பண்ண சொல்லும் ஃபைல்ஸை. டவுன்லோட்னு சொல்லிட்டு காமிக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து இதில் டவுன்லோட் ஆகி அதுவே வந்து ஆட் ஆயிரும். இப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணி அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிப் கிராப்பின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டில் இருப்பாங்க கால்மி டிஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட். அதை கிளிக் பண்ணால் மொத்தம் 6 ஸ்டைல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பீட்ஸின்ஸ் அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் தான் வந்து வரும். இதில் 6 எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்வீட் லைஸ் அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துலாம். அதுவும் இதே மாதிரி தான். மறுபடியும் அந்த பீட்ஸின்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்புக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்வீட் லைஸ் சொல்லிட்டு அதை நவுட்டி வச்சுக்க. நீங்கள் இதில் வரக்கூடிய எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. அதை கிளிக் பண்ணி இந்த கைன்மாஸ்டர் லோகோ போட்டிருக்குமா, மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஓகேன்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் லோடிங் ஐடி கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா அதில் வந்து நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குமா, அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த சைடில் கிளிப் கிராபிக்ஸில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளிப் கிராபிக்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 19 ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாருமே இந்த 19 ஸ்டைல்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா, கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா, கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன். நன்றி மகளே. பாய்.